சின்ன பொண்ணு நான் ஒரு சிங்கார பூனா வானவிலும் நான் அதில் வண்ணங்களும் நான். லூசு பொண்ணு நீ ஒரு வேஸ்ட் பீஸ் நீ. இங்க இரு லட்சுமி அக்கா, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்க வீணா என்ன வம்பு கிழக்காத. இல்லன்னா நீ அப்படி கிழிச்சிரு அப்பாட்டி. அக்கா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கா, டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடி சேர போட்டு கொடைக்குள்ள மல்லாந்து படுத்திருக்க, இதுதான் வியாபாரம் பார்க்க லட்சணமாக்கும். பின்ன ஒரு தொழில் பார்க்கணும்னா எப்படிதான் பாக்குறதா? கொடை விக்கிறவ வீடு வீடா வந்து கொடை வாங்கலையோ கொடை வாங்கலையோ கொடைன்னு கூவி கூவி விப்பா. நீ என்னன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு மல்லாந்து படுத்து கிடக்க. அதை ஏன் கேக்குற லட்சுமி அக்கா, நானும் வீடு வீடா தான் கொடையை வைப்பேன்னு நினைச்சேன்க்கா. ஆனா அடிக்கிற வெயில்ல ஒரு ரெட்டு நகல முடியலக்கா, அப்படியே வேத்து ஊத்துதுக்கா. ஆமாண்டி, வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதுக்காக இப்படி கொடையை போட்டு உட்கார்ந்திருக்கியாக்கும். ஏக்கா இதுதான்க்கா நம்ம ஊர்ல மெயின் தெரு. இந்த தெருவை கடந்து போகணும்னா எப்படி 5 நிமிஷம் ஆகுதும். இந்த பங்குனி வெயில்ல 5 நிமிஷத்துக்கு மேல யாராலையும் நிக்கவே முடியாதுக்கா. பங்குனின்னு சொல்லி சித்திரையே வந்துருச்சுடி. சரிக்கா, சித்திரை வெயில்ல யாராலையும் தாக்கு பிடிச்சு இந்த ரோட்ல நடக்க முடியாதுக்கா, அதான் பார்த்தேன். ஆக மெயின் ரோட்ல இப்படி கடையை விரிச்சு உட்கார்ந்துட்ட. கடையை விரிச்சு இல்லக்கா, கொடையை விரிச்சு. சரிடி, எனக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு கொடையை கொடு. ஒரு கொடை 100 ரூபாக்கா. என்னடி மழை காலம் கூட ஒரு கொடை 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தா இப்ப 100 ரூபாய் வித்துட்டு இருக்க. அதுவாக்கா, மழை காலத்துல கூட எல்லாரும் கொடையை வித்துட்டு இருந்தாங்க, அதனால நானும் ரேட்டை கம்மி பண்ணி வித்தேன். ஆனா வெயில் காலத்துல யாரும் அதிகமா கொடை விக்கிறது இல்லக்கா, ஃபேனையும் ஏர் கூலர் தான் வித்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மக்களுக்கு ஈஸியா வாங்கக்கூடிய வகையில நான் இந்த கொடையை விக்கிறேன்க்கா. ஆமா ஆமா, 50 ரூபாய் கொடையே 100க்கு விக்கிறது ஈஸியா இருக்கும். ஏக்கா 5000 10,000 கொடுத்து ஏசி வாங்குறது ஈஸியா இல்ல 50 ரூபா கொடையை 100 ரூபா கொடுத்து வாங்குறது ஈஸியா? வேணா வாங்கிலட்டா போக்கா. அப்படி மரத்து எண்ணெயில நின்னுகிட்டே போயிர வேண்டி, வாங்கிட்டு வந்து கொடை வாங்க அந்த மாதிரி என்ன சொல்லணும்? மரத்து எண்ணெய் தானே நல்லா இருக்கு, போற வழியில எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. ஐயோ அப்படியாட்டி, சரிக்கு ஒரு கொடை கொடுத்துடி. இப்பதான் 100 ரூபாய்க்கு ஓவரா பேசுன. தரேன் டி, குடேன் டி. இதோ தரேன். நேரத்தை பாத்தியாடி சின்ன பொண்ணு, இப்படி ஆயி போச்சுடி என் நிலைமை. என்னக்கா ஆச்சு? 50 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்கறதுலயே கஷ்டம். ஐயே, 50 வைக்கிறதுல 100 வைக்கிறதுல இல்லடி கஷ்டம். மழைக்கு கூட கொடை பிடிக்காத என்ன இப்படி வெயிலுக்கு கொடை பிடிக்க விட்டுட்டானே அந்த ஆண்டவன் நினைச்சேன். மலைக்கு கூட விக்காத கூட இப்ப எனக்கு வெயிலுக்கு விக்குதேன்னு நினைக்கிறேன் நானும் ஆண்டவரேன். கடவுளே கடவுளே, ஐ கடவுளே கடவுளே. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி எனக்கா. என்னடி சின்ன பொண்ணு கடைய போட்ட போல? செவந்தி பாட்டி ஊருக்கு புதுசா இருந்தாலும் எல்லா வீட்டுலயும் நல்லா பழகிட்டீங்க போல. ஆமா, அப்பதான் உன் பிரார்த்தனத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. பாட்டி இந்த வயசான காலத்துல இப்படி வேகாத வெயில நடந்து போறீங்களே என்ன பாட்டி? என்னத்த சொல்ல, வெயில் அப்படி அடிக்குது பேத்தி. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஒரு கொடையை வாங்கிக்கோங்க பாட்டி. ஐயே வேண்டாம் வேண்டாம் பாட்டி, இந்த வயசான காலத்துல கிறங்கி எது விழுந்துட்டீங்கன்னா போச்சு, பின்ன தாத்தாவுக்கு யார் சோறு போடுவா? எங்க வீட்டுல சமையலே தாத்தா தாண்டி. ஆக மொத்தம் உங்களுக்கும் சேர்த்து அவர் தான் சோறு போடுறாது. நீங்க கிறங்கி விழுந்தா கூட பிரச்சனை இல்லைன்றீங்க, அப்படித்தானே? ஐயே, எனக்கெல்லாம் வெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி பழகிருக்கு. பாட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்க ஊர் மாதிரி இல்ல எங்க ஊரு. அகோரமா வெயில் அடிக்கும். போன வருஷம் எல்லாம் வெயிலுக்கு 10 பேர் கிறங்கி விழுந்தாங்க, அதுல 8 பேர் வயசான பாட்டி தான், 5 பேர் மண்டையை போட்டாங்க. என்ன இவ 8 பேர்ல 5 பேர் மண்டையை போட்டேன்றா? இந்த வாட்டி இந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துருமோ? சரி, எதுக்கு ஒரு கொடையை வாங்கி தெம்பா நடந்து வீடு போய் சேருவோம். எப்பப்பா ஒரு கொடை விக்கிறதுக்கு என்னமா புளிகி தள்ள வேண்டியது இருக்கு. சரிடி, ஒரு கொடை கொடு. இதோ வாங்கிக்கோங்க பாட்டி. சிகப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. பாட்டி ஒரு கொடை 100 ரூபா, முதல்ல காசு கொடுங்க. காசா கேக்குற காசு? அன்னைக்கு என்கிட்ட ஓசில வாளி நவுத்திட்டு போனல, நீ தானே கொடைப்படி நான் இந்த கொடை எனக்கு ஓசி தான். ஐயோ பாட்டி இப்படி பண்ணா எப்படி? நியாயமா என்கிட்ட இருந்து 7-8 வாளி நவுத்திட்டு போயிட்ட. ஒரு வாளிக்கு 100 ரூபா போட்டாலும் நீ 700-800 ரூபா தர வேண்டியது இருக்கும். ஒரே ஒரு கொடையோட போகுதே நினைச்சுக்க, இல்ல வட்டி முதல்ல 50 காசையும் கேட்பேன் பாத்துக்க. ஐயோ பாட்டி வேண்டாம் வேண்டாம், கொடையோடது வந்தது கொடையோட போட்டும் காலி பண்ணி கிடத்த. செவ்வந்தியா கொக்காவா? கிளவி சரியான ஆளல்ல இருந்திருக்கு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா, செவ்வந்தி பூ வெடித்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். கிளவிக்கு பாட்டை பாரு, பல்லு போன வயசுலயும் பாட்டு போகலையே அவளுக்கு. அடுத்து என்ன, எந்த கஸ்டமரையும் காணோம். வீடு வீடா வேகாத வெயில அலையிறதுக்கு கொடையை விரிச்சு மல்லாக்க படுத்து கிடக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. பாத்தீங்களா ராணியக்கா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இவ அடிக்கிற கூத்த. நான் ஒன்னும் கூத்தடிக்கலையே, வியாபாரம் தானே பாக்குறேன். நீ வியாபாரம் பார்க்க லட்சணத்தை தானடி ராணியக்கா சொல்றாங்க கூத்தடிக்கிறேன்னு. கொடை விக்கிறது என்ன பெரிய கொலை குத்தமா? கொடை விக்கிறது ஒண்ணும் கொலை குத்தம் இல்லட்டி, இப்படி கொடைக்கடியில உட்காந்து கொடை விக்கிற பத்தியா, அதத்தான் சொன்னேன். ஆமா ராணியக்கா, பின்ன சும்மாவா சொன்னாங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான்னு. இது ஒண்ணு அர்த்தராத்திரி இல்லையே, பட்டப்பகல் தானே. பாத்தியா குடிக்க கஞ்சில்லையா கொப்பளிக்க பன்னீர் கேட்டானா, அந்த கதையா இருக்கு நீ பண்றது. ஏண்டி இப்ப எதுக்கு இத்தனை பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல அதுக்கு காரணத்தை சொல்லு. பின்ன என்னடி, கொடை விக்கிறவ வீடு வீதியா போய் வித்தாலும் 4 காசை பார்க்கலாம். கொடைய விரிச்சு சேர விரிச்சு அடியில படுத்து கிடக்குற, எப்படிதான் வியாபாரம் ஓடும்? அதெல்லாம் நல்லாதாங்க ஓடும். எக்கா காலையில இருந்து 10 கொடைக்கு மேல வித்துட்டேங்கா. பாருங்களேன் ராணியக்கா, நம்ம ஊர்ல கொடை பிடிச்சு போறவங்க எல்லாம் இருக்காங்களாக்கும். டீச்சர் மாதிரி தானடி வெயிலுக்கும் கொடை பிடிப்பாங்க, நம்மள மாதிரி சாதாரணவங்க எல்லாம் பிடிக்கலாமா? யார் சொன்னா டீச்சரை தவிர மத்தவங்க கொடை பிடிக்க கூடாதுன்னு? இல்லடி, மத்தவங்க எல்லாம் மழை பெய்யும்போது கொடை பிடிப்பாங்க, டீச்சர் தான் வெயில் அடிச்சாலும் கொடை பிடிப்பாங்க. எக்கா இந்த நாட்டாம படத்துல வர டீச்சரை பார்த்து நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்கக்கா. என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட? பின்ன
டீச்சர் மாதிரி தான் வெயில் அடிக்கும் போது கொடை பிடிக்கணும்னு யார் சொன்னா? வெயில் அதிகமா இருந்தா எல்லாரும் பிடிக்கலாம். அதுவும் இல்லாம இப்ப அடிக்கிற வெயிலுக்கு மழை காலத்தை விட வெயில் காலத்துல அதிகமா கொடையே விக்குது. டீச்சர் மட்டும் வாங்குனாங்கன்னா நான் எப்படி வியாபாரத்தை பாக்குறது? நம்ம ஊர்ல எல்லாருமே வாங்குறாங்க. என்னடி இவ இப்படி சொல்றா? அப்ப நாமளும் ஆளுக்கு ஒரு கொடைய வாங்கிடலாமா? ஏக்கா வெயில் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கும். இதுக்கு ஏங்க கொடைய போட்டு வாங்கிக்கிட்டு காசை போட்டு கெடுத்துக்கிட்டு? பாப்பாத்தி எப்பவுமே இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க ஐடியா கொடுத்துறத நிறுத்தடி. அவ என்னடி தப்பா சொல்லிட்டா? வெயில் தான் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும். வெயில் குறைஞ்சா மழை வரும்ல. இப்ப கொடை வாங்கி உங்களுக்கு வீணாவா போகுது. வெயிலுக்கு பிடிக்கிற மாதிரி மழைக்கும் பிடிச்சிக்கலாம். ஓ அப்படி வரியா நீ? நான் எப்படியும் வரல, இங்கே தான் இருக்கு. ஆனா கொடை நீ ஊர்பட்ட வர சொல்லுவியடி? ஏக்கா கொடை வாங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? 5க்கு 10 கொடுத்து வாங்குறதுல என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அதுவும் இல்லாம இந்த வெயில இப்படியே போனீங்கன்னா கருத்த முடியெல்லாம் வெளுத்து போயிருக்கா. ஆமாண்டி, மண்டையை பாதுகாக்கிறத விட முடியை பாதுகாக்கிறதா இப்பெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்கு. அதுக்கு வேண்டியாவது கொடை வாங்கலாம். அப்படி சொல்லுங்க இப்படி பேச சொல்லுங்கன்னு டைலாக்ல நல்லாதான் விடுற. ஒரு கொடைக்கு ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரேட் என்னடி ரேட்டு? ஒரு கொடை வெறும் 100 ரூபா தான். அடியாத்தாடி, மழை பெய்யும் போது 50 ரூபாய்க்கு தண்ணி வித்த. பெஞ்ச மழையில வெயில் அடிச்சோன்னா கொடைக்கெல்லாம் விலை முளைச்சிருச்சோடி. ஆமா ஆமா, 50 ரூபா கொடை வெயில்ல பட்டு மழையில பட்டு முளைச்சி இப்ப 100 ரூபாயில வந்து நிக்க. பாத்தியா உன் தில்லுமுல்ல எங்ககிட்டே காட்டுற. ஐயோ ராணியக்கா, மலைக்கு வாங்குறது கருப்பு கொடை, வெயிலுக்கு வாங்குறது கலர் கொடை. கலர் கொடைக்கு ரேட்டு ஜாஸ்தி தான்க்கா. அதுவும் இல்லாம நீங்க கருப்பு கொடை மட்டும் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மலைக்கு மட்டும் தான் பிடிக்க முடியும். வெயிலுக்கெல்லாம் கருப்பு அதிகமா ஈர்க்கும் வெயில. அதனால வெயிலுக்கு கருப்பு கொடை ஒத்து வராது. அதே இது நீங்க கலர் கொடை வாங்கிட்டீங்கன்னா மழை காலத்திலையும் பிடிச்சிக்கலாம், வெயில் காலத்திலையும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு 2 in 1 ஆஃபர் இருக்கிறதுனால தான் 50 ரூபா கொடை 100 ரூபாய். சின்ன பொண்ணு, வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னைய நாய் தூக்கிட்டு போயிருந்து எலும்பு துண்டு நினைச்சி. அது என்னமோ சரிதான், இந்த வாயை வச்சுதான் என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு. வாய் சரியான விசக்கிருமி வாய். சரி ஒரு கொடையை கொடு. உங்களுக்கு இல்லாத கொடையா? வாங்கிக்கங்க. எனக்கு ஒரு நல்ல கலரா பார்த்து கொடுடி. ஓ தாராளமா வாங்கிக்கடி. மஞ்சள் கொடை ரொம்ப மங்களகரமா இருக்கும். இந்த கொடை வாங்கிக்கிறீங்களா? ஏய் சூப்பரா இருக்குடி. எனக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கே இந்த கொடையை பெசாட்டு கொடுத்துருடி. நான் தான் மஞ்சள் கொடையை வாங்கலாம் நினைச்சேன். முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டியா? சரி நீயே வாங்கிக்க. எப்பாட ஒரு வழியா மஞ்சள் கொடையை ராணியக்கா வாங்க முன்னாடி வாங்கிட்டோம். மஞ்சள் நிறமே எனக்கு பிடித்த மஞ்சள் நிறமே, எந்த மூஞ்சில் மஞ்சள் நிறமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராணியக்கா உங்களுக்கு சிகப்பு கொடை தரவா? பச்சை கொடை தரவா? வேணாண்டி. சரி இதே மாதிரி இன்னொரு மஞ்சள் கொடை தரவா? வேணாண்டி. என்ன ராணியக்கா கேக்குறதெல்லாம் வேணானீங்கன்னா நான் எப்படி எந்த கொடையை உங்களுக்கு கொடுக்கட்டும்? எனக்கு ஒரு ஐடியாடி. நீ விரிச்சு உட்கார்ந்திருக்கே அந்த கொடையை தாடி. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? நான் தொழில் பாக்குறதுக்கு வேண்டி இந்த கொடையை வச்சிருக்கேன். இதை கேட்டீங்கன்னா எப்படி? நல்ல நோகாம நொங்கு திங்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அதாண்டி நீ. சரியான சேர போட்டு உட்கார்ந்துகிட்டு பீச்சில் இருக்க மாதிரி உட்கார்ந்துகிட்டே தொழில பாக்குறியாடி? ஆமா சூரியம்ச படத்துல மாதிரி ஓனராது உட்காருவாரு, நாங்கெல்லாம் படுத்துக்கிட்டே பாப்போங்க மாதிரி. மத்தவங்க தான் நடந்துகிட்டு பாப்பாங்க, நான் உட்கார்ந்துகிட்டே தொழில் பாக்குறேன்க்கா. எந்த கலர் வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்கிட்ட வந்துட்டீங்களா? உங்களுக்கு நோ கன்ஃபியூஷன். இருங்க நானே உங்களுக்கு ஒரு சூப்பர் கொடையை பார்த்து எடுத்தேன். இதோ பாத்தீங்களாக்கா, அந்த கலர் இந்த கலர் எந்த கலர்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். எல்லா கலர் இந்த கொடையில இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடி. தாடி பரவாயில்லையே ராணியக்கா, என் கொடையோட சூப்பர் கொடையை பார்த்துல செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாண்டி, சின்ன பொண்ணா பார்த்துதான் எடுத்து தந்தா. ஃப்ரெண்ட்ஸ், மழை காலத்துக்கு மட்டும் இல்ல வெயில் காலத்துக்கும் நான் கொடை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.